தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் அல்லைப்பட்டியில் சிறுவன் கொலை, குடும்பத்தினருக்கு தொடரும் அச்சுறுத்தல். வவுனியாவில் மோசமான செயல், 5 இளைஞர்கள் கைது. ராஜபக்ஷ குடும்பத்திற்கு பேரிடி, 2 கைது செய்ய உத்தரவு. 18 வயது இளைஞனின் உயிரை பறித்த காதல், தமிழர் பிரதேசத்தில் துயரம். கனடிய விண்வெளி வீரரின் வரலாற்று சாதனை. கனடாவில் இந்திய வம்சாவளி இளைஞர் சுட்டுக் கொலை. ஈரான் போரால் கனடாவில் பெட்ரோல் டீசல் திடீர் விலை உயர்வு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் கடந்த பிப்ரவரி 10 போலீசார் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 17 வயது சிறுவன் அல்பினோ அருள்பாய்ஸ் என்பவரின் குடும்பத்தினர் தங்களிடம் அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் அந்நிலையில் மறைமுகமாக பின்தொடரப்படுவதாகவும் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் போது குடும்பத்தினர் மோட்டார் சைக்கிள்களில் அச்சுறுத்திய நபர்கள் பற்றிய ஒளிப்படங்கள் மற்றும் காணொலி ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளனர். மனித உரிமை ஆணைக்குழு யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கான அறிக்கையின் பின்னர் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு விசாரணையை முன்னெடுத்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கனகராஜ் பணித்துள்ளார். தற்போது குற்றச்சாட்டுக்குள்ளாகிய போலீஸ் பிரிவினரே விசாரணை செய்யும் நிலை தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் யாழ்ப்பாணம் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர்களே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த சிறுவனின் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றி நடத்தப்படுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியாவில் 5 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது 5 இளைஞர்களும் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 1500க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினருமான சமீந்திர ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க ஆகியோரை கைது செய்வதற்கான திறந்த பிடியாணைகளை பிறப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச புகார்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை அடுத்து இந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் இந்த பிடியாணைகளை பிறப்பித்தார். இந்த உத்தரவை இலங்கையில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்குமாறும் சந்தேக நபர்கள் நாட்டிற்குள் வருகை தந்தால் அவர்களை கைது செய்து அது குறித்து ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு நீதவான் உத்தரவிட்டார். ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன மார்ச் 12 ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 18 வயதுடைய இளைஞன் ஒருவன் தனது வீட்டிலேயே தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. காதல் விவகாரம் அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்களினால் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றதா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த திடீர் மரண விசாரணை அதிகாரியின் விசாரணைகளின் பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரை நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு மனித குலத்தின் நிலவு பயணத்தின் ஒரு புதிய வரலாற்றை கனடா படைத்துள்ளது. புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புதன்கிழமை விண்ணில் பாய்ந்த நாசாவின் ஆர்டிமிஸ் 2 விண்கலத்தில் கனடிய விண்வெளி வீரர் ஜெர்மி ஹான்சன் இணைந்துள்ளமை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் மூலம் பூமியின் குறைந்த தூர சுற்றுப்பாதையை தாண்டி நிலவை நோக்கி பயணிக்கும் முதல் அமெரிக்கரல்லாத சர்வதேச விண்வெளி வீரர் என்ற பெருமையை 50 வயதான ஜெர்மி ஹான்சன் பெற்றுள்ளார். நாங்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக செல்கிறோம் என்ற உத்வேகமான வார்த்தைகளுடன் விண்கலத்தில் ஏறிய ஹான்சன்
கனடிய மக்களின் கனவுகளை தாங்கி செல்லும் ஒரு அடையாளமாக மாறியுள்ளார். லண்டன் மற்றும் ஒன்டாரியோவை சேர்ந்த ஹான்சன் 2009ஆம் ஆண்டு கனடிய விண்வெளி முகமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கடந்த 16 ஆண்டுகளாக இந்த லட்சிய பயணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார். தனது சிறுவயது கனவை நனவாக்கிய இவர் நிலவின் இதுவரை காணப்படாத மறுபக்கத்தை நேரில் காணும் அரிய வாய்ப்பையும் பெறவுள்ளார். இவரது இந்த பயணத்தை கொண்டாடும் வகையில் கனடா முழுவதும் உற்சாகமான வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டன. கனடாவில் வசித்து வந்த பஞ்சாபை சேர்ந்த 27 வயது இளைஞன் வான்கூவர் அருகே சர்ரி பகுதியில் ஜஸ்மான் சேகோன் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வருவதாவது, சம்பவ தினத்தன்று சிலர் அவரை காரில் 2 பேர் துரத்தி சென்றுள்ளதாகவும் பின்னர் அந்த காரில் இருந்து இறங்கிய 2 பேர் ஜஸ்மான் சேகோனை மிக அருகிலிருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை திட்டமிட்டே நடத்தப்பட்டது என்பதும் குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையர் என்பதும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஈரான் போரால் கனடாவில் பெட்ரோல் டீசல் விலை திடீரென உயர்ந்துள்ள விடயம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கனடாவின் நோவா ஸ்கோஷியா மாகாணத்தில் உள்ள ஹாலிபாக்ஸில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 7.1 சென்ட்கள் அதிகரித்து 182.9 சென்ட்களாக உயர்ந்துள்ளது. டீசல் விலையும் லீட்டருக்கு 10.9 சென்ட்கள் அதிகரித்து 246.7 சென்ட்களாகியுள்ளது. பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 8.2 சென்ட்கள் அதிகரித்து 194.8 சென்ட்களாக உயர்ந்துள்ளது. டீசல் விலையும் லீட்டருக்கு 13.8 சென்ட்கள் அதிகரித்து 256.3 சென்ட்கள் ஆகியுள்ளது. ஒரே இரவில் இப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை திடீரென உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள நிலையில் ஈரான் போர் இப்போதைக்கு முடிவுக்கு வருமா என்பது தெரியவில்லை. ஆக இப்படியே போர் நீடித்துக் கொண்டே செல்லுமானால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதையும் மறுப்பதற்கில்லை. இதற்கிடையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் அதனால் உருவாகியுள்ள பாதிப்புகள் பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மட்டக்களப்பு மயிலம்பாவளி பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 10 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் மயிலம்பாவளி விபுலானந்த வித்தியாலயத்தில் தரம் 6 வகுப்பில் கல்வி கற்று வந்த மகேந்திரன் ரஜுவன் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். மயிலம்பாவளி கொம்பு பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற தீர்த்த உற்சவத்தின் பின்னர் தனது மூத்த சகோதரனுடன் வீடு நோக்கி சென்ற இச்சிறுவன் பிரதான வீதியை கடக்க முயன்ற போது மோட்டார் சைக்கிளில் மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த மோட்டார் சைக்கிளில் இருவர் பயணம் செய்ததாகவும் இவர்கள் மட்டக்களப்பில் இருந்து பொலனறுவையில் உள்ள மரண வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வேளை சிறுவன் திடீரென வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளில் மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் விசாரணைகளை ஆரம்பித்தார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.